அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இப்படிதான் பாருங்க ஒரு இடத்துல ரொம்ப தீ பிடிச்சிருந்ததாம். அத அணைக்க ரொம்ப பல பேர் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அத அணைக்க முடியல. அதுக்கப்புறம் தீ அணைப்பு நிலையத்துக்கு தகவல் சொன்ன பிறகு அவங்க கஷ்டப்பட்டு போராடி அந்த தீய அணைச்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த கூட்டத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. "இங்க இருந்த தீ அணைப்பான் கருவி இருந்தது. அத எடுத்து அணைச்சிருக்கலாமே" அப்படின்னு. அப்போ அங்க இருந்தவர் ஒருத்தர் பதில் சொன்னாராம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம். அடைக்க முடியல. நாங்க தண்ணி ஊத்தி பார்த்தோம், எல்லாம் இது பண்ணோம். அந்த கருவியும் இருந்தது. அந்த கருவிய எப்படி இயக்கணும்னு எங்களுக்கு தெரியல. அந்த கருவிய கூட தூக்கி அந்த நெருப்பு மேல போட்டோம். ஆனா, அப்ப கூட அது ஒண்ணுமே ஆவலன்னாங்களாம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த பதில் சரியான பதிலான்னு பார்த்தா, ம் அந்த அணைப்பான் அந்த தீ அணைப்பான் கருவிக்குள்ளருந்து அந்த சக்தி வெளிப்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு நாசில், சின்ன ஒரு 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 உந்துதலோ, சின்ன ஒரு கருவியோ ஒண்ணுத்த எடுக்கும்போது, அந்த சக்தி வெளிப்பட்டு அந்த நெருப்பு அணைக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள அவ்ளோ அதீத சக்தி இருக்கு. அத அது இயக்கத்திற்கான வழிய நமக்கு தெரியாம இருக்கும். அந்த இயக்கம் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா வளமும் நமக்கு வந்து சேரும். ஒரு பட்டாசு கூட பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு திரி வேணும். அந்த திரியே இல்லன்னு வச்சுங்களேன், அது பிரயோஜனமே இல்ல. அதே மாதிரி தான் நமக்குள்ளவும் அந்த நெருப்பு, அந்த சக்தி எல்லாமே இருக்கு. ஆனா, ஒரு தூண்டுதலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த தூண்டுதல் வருமான்னு பார்த்தா, நம்ப தான் முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த ஒரு தூண்டுதல் எப்படி அந்த பட்டாசு வெடிக்குதோ, பட்டாசு எரியுதோ, அந்த மாரி நம்மளுடைய அந்த கனவுகள், நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு வேலை நடக்கும். அப்போ ஒரு இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட, அந்த கனவுக்கான வேலைய நம்ப என்ன பண்ண முடியும்னு நம்ப துணிஞ்சு நம்ம இறங்குனோம்னா, கண்டிப்பா அத நம்ப அடைஞ்சே தீரலாம். வாழ்த்துக்கள்! வாழ்க வளமுடன்!